ஹாய் வாங்க. இன்றைக்கி என்ன நம்ம கிளாஸ்க்கு பார்க்க போகிறோன்னா, மிஷின் த்ரெட் வச்சு எப்படி ஜமிக்கியை ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இது பேர் தான் ஜமிக்கி. இது நிறையா சைஸஸ்லேயும் இருக்குது, கலர்ஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும், எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டெப் ஜமிக்கி எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். இதை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எடுத்து டபுளாக மடித்து நாட் போட்டுக்கோங்க. எப்பயும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுவீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி சுகர் பீடு 3mm பீடெலாம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதே மாதிரி தான் சேமாக இது ரெண்டாக மடித்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வத்தில் நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். எப்பயும் போல் பென்சிலில் நீங்கள் லைன் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் லைன் போடல, அப்படியே ஸ்டிச்சஸ் போடுறேன். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் எடுத்து இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்து இங்கே இந்த இடத்துல நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஜமிக்கியில் இப்படி இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும், அதை வச்சு இப்படி இழுத்துட்டு த்ரெட்டில் இதை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சமாக கொண்டு அந்த ஜமிக்கியில் இருக்க ஹோல்ஸில் நீடியில் விட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே சேம் ப்ராசஸ் தான். இதை இப்படி பண்ணுங்கள். மறுபடியும் இந்த ஜமிக்கி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. இந்த த்ரெட்டை எடுத்து இந்த ஜமிக்கியோட ஹோல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுலேயே இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டெப் ஜமிக்கி ரெடி. இதை நிறைய ப்ளவுஸஸ்க்கெலாம் கஸ்டமைஸ் பண்ண சொல்லுவாங்க. இதில் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லிகிட்ருக்கேன். ஜமிக்கியில் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். த்ரெட்டோடு சேர்த்து நீங்கள் இப்படி வச்சு இழுத்து த்ரெட் நடுவில் இப்படி போட்டுக்கணும். செயின் ஸ்டிச் எப்படி போடுறீங்களோ அதே சேம் ப்ராசஸில் தான் இதை போடணும். இப்படி தான் ஸ்டெப் ஜமிக்கி ஸ்டிச்சஸ் போடணும். இதை ஃபுல்லாக எப்படி போடுறதுங்கிறதுல ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். கட் பண்ணாமல் வீடியோ செக் பண்ணி பார்த்து நீங்களும் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸஸில் இதில் எப்படி பீட் வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு லைன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி லைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன்ஸாக ட்ரா பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன டிசைன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் 2 ஃபோட்டோஸாக இதில் ஆட் பண்ணி விடுறேன். கடைசியாக கண்டிப்பாக அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கே முடிச்சு பாருங்கள். கிளாஸஸும் கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். பெண்டிங் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் கிளாஸஸ் முடியாது, லேட் ஆகும். கண்டிப்பாலும் இதில் ஆட் பண்ணியிருக்க பிக்சர்ஸை எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணி ஜமிக்கி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் ஜமிக்கி இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி பழகையில் தான் நீங்கள் எவ்வளோ டஃப்பான பேட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் அதில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக வந்திருக்க ஃப்ளவர்ஸில் கீழே இருக்கிறதுல சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த கொடி டிசைனுக்கு ஸ்டெப் ஜமிக்கி கொடுத்து டிசைன் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு கிளாஸில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கே நீங்கள் முடித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.